அண்மைச் செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயலில் உண்மை கண்டறியும் சோதனையில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் விவகாரத்தில் 10 பேருக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்த வேண்டும் என்று சிபிசிஐடி போலீசார் புதுக்கோட்டை வன்கொடுமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வேங்கைவயல் விவகாரத்தில் 10 பேருக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்த கோரிய மனு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முத்துப்பழம்பதி. ஏற்கனவே இந்த மரபணு பரிசோதனை தோல்வியடைந்த நிலையில் இந்த ஒரே ஒரு துருப்பாக இந்த ஒரு விஷயம்தான் இருந்தது, இந்த உண்மை கண்டறியும் சோதனை. தற்பொழுது இந்த உண்மை கண்டறியும் சோதனைக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கு எப்படி நகரப் போகிறது? விவரம். கார்த்திகா, இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசாருக்கு நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. சிபிசிஐடி போலீசாருக்கு வேங்கைவயல் விவகாரத்தில் கடைசி ஆயுதமாக பார்க்கப்பட்டது உண்மை கண்டறியும் சோதனை. ஏனென்றால் அவர்கள் அறிவியல் பூர்வமான சாட்சிகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் என்று ஏற்கனவே கூறி வந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் 5 சிறுவர்கள் உட்பட 31 நபர்களுக்கு டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொண்டாங்க. அந்த பரிசோதனையும் தோல்வியில் முடிந்தது. அதன் பின்பு இருவருக்கு குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொண்டாங்க. அதன் முடிவுகள் இன்னும் வெளிவரவில்லை என தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில தான் கடைசியாக 10 பேருக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்த அனுமதிக்க வேண்டும் என கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தார். அதன் பின்பாக தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை ஒரு 7-8 கட்டமாக நடைபெற்று வந்தது. நீதிபதி இப்ப இந்த 10 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, 3 சமூகத்தை சேர்ந்தவர்கள் 10 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட தனித்தனியாக நீதிபதி வாக்குமூலம் பெற்றாங்க. அவங்க 10 பேருமே ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு உண்மை கண்டறியும் சோதனையில் விருப்பம் இல்லை, நாங்க உடன்பட மறுக்கிறோம் தான் எழுத்துப்பூர்வமா கொடுத்திருந்தாங்க. அவங்க தரப்பு வழக்கறிஞர்களுமே சொல்லும் போது உண்மை கண்டறியும் சோதனை என்பது ஒரு அறிவியல் பூர்வமான சாட்சிகளை நிரூபிக்க வேண்டியது இருந்தாலும் அது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. உச்சநீதிமன்றமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. உண்மை கண்டறியும் சோதனை நடத்தக்கூடாது என்றுதான் தங்கள் தரப்பு வாதங்களை நீதிமன்றத்தில் முன் வச்சாங்க. அதே போல 10 பேரும் தனித்தனியாக தங்களுக்கு விருப்பம் உள்ள உடன்பாடுகள் முன் வச்சாங்க. அதையெல்லாம் ஏற்று இந்த இறுதியாக நீதிபதி ஜெயந்தி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்புல 5 பக்கம் கொண்ட உத்தரவு பிறப்பித்திருக்காரு. 5 பக்கத்துல இவங்களோட வாதங்களை ஏற்று இந்த உண்மை கண்டறியும் சோதனைக்கு அனுமதி மறுத்திருக்காங்க. சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்த வழக்கையும் நீதிபதி ஜெயந்தி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இப்ப இந்த வேங்கைவயல் சம்பவம் நடைபெற்று கிட்டத்தட்ட 414 நாட்கள் ஆகிவிட்டது. இதுல சிபிசிஐடி போலீசார் 394 நாட்களாக விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இன்று சிபிசிஐடியோட விசாரணை அதிகாரியும் மாற்றப்பட்டிருக்காரு. அதுவே ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்ட நிலையில, ஏன்னா கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ஒரு வழக்கை விசாரிச்சு அதிகாரி மாற்றப்பட்டு புதிதாக வரும் அதிகாரி எவ்வாறு கோப்புகளை பார்த்து இந்த விசாரணையை கொண்டு செல்ல போகிறார் என்ற கேள்வி எழுந்த நிலையில இன்று அவங்க கோரியிருந்த உண்மை கண்டறியும் சோதனைக்கும் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் அனுமதி மறுத்திருப்பது பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த கட்டமாக சிபிசிஐடி போலீசார் எதன் அடிப்படையில் இந்த வழக்கை நடத்தி கொண்டு போகிறாங்க, ஏன்னா ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்த்த வழக்கு. இது போன்ற ஒரு இழிவான சம்பவம் எங்கே கேள்விப்படல. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த வழக்கை இனிமே சிபிசிஐடி போலீசார் எப்படி கொண்டு போறாங்க, அரசு எவ்வாறு இந்த வழக்கை கையாள போகுது என்பது ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு. கார்த்திகா, கண்டிப்பாக முத்துப்பழம்பதி, கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கும் மேலாக இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஆனால் அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த வழக்கு பின்னடைவை சந்தித்து வருகிறது. அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எப்படி நகரப்போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.